ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் போல் 30 அடி இருக்கும் அந்த போல். அந்த போலில் மேலே ஏறி ஸ்டெப்பு கம்பு, அதாவது நிற்கிறதுக்கான ஒரு கட்டை கொடுப்பாங்க, அதை கொடுத்து கட்டிட்டு அது மேலே ஏறிக்கிட்டு பெல் ரூப் கட்டிட்டு அவங்க இன்னும் 2 இல்லை நம்ம கவருக்கு வந்து கீழே கொடுத்துருப்போம். அந்த கவரில் கிராஸ் எடுத்து கட்டி விடுவாங்க. அந்த கிராஸ் எடுத்துகிட்டு போய் மேலே கட்டணும். மேலே அவங்க ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்பாங்க, அந்த லைனில் வச்சு கரெக்டாக மாட்டணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 8 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. 8 நிமிஷத்தில் தாராளமாக முடிச்சுட்டு இறங்கிடலாம். இதில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. கீழே வந்து நெட்டு கட்டிடுவாங்க. கீழே விழுந்தால் ஏதாவது ஆபத்து ஏற்படக்கூடாதுக்காக கீழே நெட்டு கட்டியிருப்பாங்க. 8 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சுட்டு இறங்கினா மட்டும் போதும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிற ரொம்ப கஷ்டமான டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டு தான். இது வந்து கஷ்டம் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து 2 நிமிஷத்தில் முடிக்கணும் இந்த வேலையை. அதுதான் இதில் பெரிய விஷயமேவும். அதாவது ஒரு கிரிப்பர் செட்டு கொடுப்பாங்க. அதை வந்து ஹச்டியில் வேலை பார்க்குறதுக்கானது இது. அதை வந்து டிஸ்கில் மாட்டி அந்த கிரிப்பர் செட்டை பிடிச்சி அதை வந்து கோஸாக போடணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கும். அந்த கிரிப்பர் செட்டை வளைச்சி அதில் பிடிச்சி ப்ளஸ் அதை வந்து கவரில் ஜாயின் பண்ணணும். கிரிப்பர் செட்டை போட்டு இழுத்து காட்டணும். ஓகே, இது வந்து உருவாது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே இதை முடிச்சே ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் ஃபிசிக்கலுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் லேடிஸாக இருந்தாலோ, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தாலோ, எந்த ஒரு கேட்டகரியில் வந்தாலும் உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லேடிஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போல் ஏறி காமிச்சா தான் அவங்க வந்து அதை டெஸ்ட்டு பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 1/3 ஆள் எடுப்பாங்க ஃபிசிக்கலுக்கு. ஃபிசிக்கலில் நீங்கள் எல்லா ஃபிசிக்கலுமே கம்பல்சரி பண்ணி ஆகணும். உமன்ஸுக்குன்றக்காக எந்த ஒரு கேட்டகரிலையும் அவங்களுக்கு சலுகை எதுவுமே கொடுக்க கிடையாது. ஸோ 3வது பார்த்திங்கன்னா 3 அடி வீக்ராசனம் மாதிரி இருக்கும். அதோட வெயிட் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சேர்த்து 35 கிலோ வெயிட் வரும். இதை தூக்கிட்டு நீங்கள் 100 மீட்டர் நடந்து போனால்